தகப்பன் ஒரு கணவன் என்ற நிலையிலே ஒரு மனிதன் செயல்பட தேவையான அத்தனை உபகரணங்களும் அவன் கொண்டவனாக இருப்பானானால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவன்தான் வாய்க்கால். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா போஷாக்கு, அந்த குடும்பத்துக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்கள், அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகள் ஒரு புருஷனால் அல்லது ஒரு தகப்பனால் தான் அதை செய்துவிட முடியும் என்பதை ஆண்டவர் வேதத்தில் நிறைய உதாரணங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுக்கூடிய பிரயாசம் விருதா. அப்போ வீட்டை கட்டுகிறவன் யார் என்று சொன்னால் ஒரு புருஷன். வீட்டை கட்டுகிறேன் என்று சொன்னால் கொத்தனார் மாதிரி கல்லுகளை வைத்து கட்டுகிற வேலை அல்ல இது. குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பு ஒரு புருஷனுக்கு உண்டு. ஒரு பொறுப்புள்ள ஒரு புருஷன் தன் குடும்பத்தை சரியான பாதையிலே நடத்துவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். மனைவியை நேசித்து மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை செய்கிறான். பிள்ளைகளை போஷித்து பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்துவதற்கு, பக்தியிலே நடத்துவதற்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் ஒரு ஆண் மகனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ குடும்பத்தை கட்டுவது என்பது மனைவி பிள்ளைகளை ஒன்றிணைத்து அந்த குடும்பத்தை சந்தோஷமாய் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியமும் ஒரு பெரிய பொறுப்பும் ஒரு ஆண் மகனுக்கு தான் உண்டு. ஆண்டவர் அதற்காக தான் முதல்ல தம்முடைய சாயலாகவே ஆண்டவர் ஏவாளை அவன் மன்னிக்க வேண்டும், ஆதாமை உண்டாக்கினார். ஆதாம் மூலமாக சந்ததிகள் பெருகினது. அடுத்தடுத்து வாழையாக குடும்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏராளமான ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சபிக்கப்பட்ட குடும்பங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பக்திக்கு ஏற்றாற் போல அவர்கள் குடும்பத்தை நடத்தினதுனாலே அந்தந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதையும், பக்தி இல்லாத நிலைமையில இருந்ததான குடும்பங்கள் சீரழிந்ததையும் வேதத்திலே நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். அப்போ ஒரு கணவன் அல்லது ஒரு தகப்பன் என்று சொன்னால் தன் சொந்த குடும்பத்தை அவன் விசாரிக்க வேண்டும். விசாரிக்காமல் போவானானால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். அவன் துன்மார்க்கனாய் ஒன்றுக்கும் உபயமில்லாதவனாய் போய்விடுகிறான். அதனால தான் ஒரு தகப்பன் அல்லது ஒரு கணவன் தன் சொந்த குடும்பத்தை, சொந்த வீட்டாரை அவன் கவனிக்க வேண்டும். அது ஒரு பெரிய பொறுப்பு. அதனால தான் ஒரு தலைமை, அது குடும்பத்துக்கு தலை என்று சொல்லக்கூடிய இதை இன்றைக்கு நிறைய கணவன்மார் தகப்பன்மார் தவறுதலாக பயன்படுத்துகிறார். நான் புருஷன் அல்லது நான் ஒரு ஆண், அதனால் நான் சொல்வதெல்லாம் இங்கே செய்தாக வேண்டும், இதெல்லாம் நடந்தாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிகார தோரணையிலே குடும்பத்தை நடத்துகிறார்கள். அந்த குடும்பங்கள் சீரழிகிறதை பார்க்கும். அன்பு நிமித்தமாய் நடத்த வேண்டிய குடும்பங்கள் அதிகாரத்தினாலே நடத்துகிறதுனாலே. அதனால தான் பாருங்கள், சில ஆண்கள் சாப்பிட்ட தட்டை கூட என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. குடிச்ச டம்ளர் கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மனைவி கேட்டு, அதாவது இந்த தட்டை கொஞ்சம் வைக்கலாமே, அல்லது இந்த பொருளை எடுத்து அங்கே விற்கலாமே, வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணலாமே அப்படின்னா அவங்க உடனே சொல்லுகிற காரியம், நான் ஒரு ஆண், நீ வீட்டு பொம்பளை, நீ தான் செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு பாகுபாடு அல்லது ஒரு விரோத போக்கான காரியங்கள் குடும்பத்திலே வருவதற்கு அது ஏதுவாய் மாற்றி விடுகிறது. ஆண்டவர் தலைமைத்துவத்தில் வைத்திருந்தாலும் அன்பின் நிமித்தமாக ஒரு கணவன் என்ற முறையிலே மனைவிக்கு செய்வதும், தகப்பன் என்ற முறையிலே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒரு தகப்பனுக்கு நிச்சயம் உண்டு.
ஆனால் தான் சொந்த குடும்பத்தை அவன் விசாரியாமல் போனான், சொந்த குடும்பத்தை அவன் நடத்த தெரியாமல் போனான், சொந்த குடும்பத்தை விசாரிக்காமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான் என்று வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறது. வேதத்திலே நிறைய குடும்பத்தை நடத்தின, குடும்பத்தை காப்பாற்றின, குடும்பத்தை பக்தியான வழியிலே நடத்தின ஏராளமான பாத்திரங்கள் உண்டு. ஒரு சில பாத்திரங்களை குறித்து ஒரு சில மனிதர்களை குறித்து, தேவ மனிதர்கள், குடும்பத்தை நன்றாய் நடத்தினவர்கள், குடும்பத்தை நன்றாய் பாதுகாத்தவர்கள், குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்தவர்கள், தங்கள் வாழ்க்கையில் அவர் பக்தியாய் நடந்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு முன்பதாக, சமுதாயத்துக்கு முன்பதாக உத்தம வாழ்க்கை வாழ்ந்த வேத புருஷர்கள் ஏராளம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு சிலரை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே நோவாவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. நோவா தற்காலத்தில் காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவன் அதாவது அந்த நாட்களில் நோவா வாழ்ந்த காலத்தில் மழை பெய்ததை ஜனங்கள் பார்க்கவில்லை. மழை எப்படி பெய்யும் என்று தெரியாது. ஆனால் மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொன்னார். அது நடப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் சொன்னார். அதனால் நோவா அதை விசுவாசித்தான், அதை நம்பினான். அதாவது இந்த தற்காலத்திலே காணாத இன்னும் அது நடப்பதற்கு ஏதுக்கள் இல்லை, அது காண்பதற்கான வாய்ப்பு இல்லை, கண்டதில்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னதினாலே அதை அவன் விசுவாசித்தான், நம்பினான். நம்பி அவன் தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொன்னது, இந்த பூமியிலே மனிதர் அக்கிரமங்களினாலே அவர்கள் அழிந்து போனால், பாவத்திலே அவர்கள் கிடக்கிறாள், பாவத்திலே கிடக்க அக்கிரமம் மிகுதியானதினாலே ஆண்டவர் இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜலப்பிராயம் அல்லது ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பி இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஏற்ற போல ஜனங்கள் சீர்கட்டு போய் கொண்டு இருந்தார்கள். பாவத்திலே முழுகி போய் கிடந்து குடித்தார்கள், வெறித்தார்கள், பெண் கொண்டார்கள், உபச்சாரம் பண்ணினார்கள், அசுத்தமான காரியங்களை செய்து அவர்கள் சீர்கட்டு போனதினாலே இந்த உலகத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் நோவாவிடத்தில் எச்சரிப்பை கொடுத்த பொழுது நோவா அதை விசுவாசித்தான். அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அதாவது ஏற்கனவே ஆண்டவரை நம்பியிருந்ததினாலே, ஆண்டவர் மேலே கொஞ்சம் பற்றுதலும் பக்தியும் இருந்ததினாலே நோவாவிடத்தில் ஆண்டவர் பேசின பொழுது, இந்த எச்சரிப்பை கொடுத்த பொழுது இன்னும் பக்திக்குரியவனாய் மாறினான். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்போ அந்த பயபக்தி வந்த உடனே தன் குடும்பம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு, மனைவி பிள்ளைகள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவன் தன் குடும்பத்தை காப்பதற்காக ஒரு பேழையை அவன் உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக. பேழை என்பது ஒரு சபைக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. ஒரு சபை, ஒரு திருச்சபை, ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு புருஷன் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறுவான் என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு அவன் தன் வாழ்க்கை அர்ப்பணிப்பானானால், அதனால தான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தி ஒரு புருஷனுக்குள்ளே அல்லது ஒரு தகப்பனுக்குள்ளே இருக்குமானால் அவன் தன் குடும்பத்தை சரியாய் நடத்துவான். அதனால தான் இந்த 128ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், பாக்கியம் நன்மை அவனுக்கு உண்டாயிருக்கு. மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பால், பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற குடும்பத்தை குறித்த ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ பயபக்தி உள்ளவனாகி இந்த நோவா வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் கெட்டு போனார்கள், எல்லாரும் பக்தி இல்லாமல் போனார்கள், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியாமல் போனார்கள், தேவன் மேலே பற்றுதல் பயபக்தி இல்லாமல் போனார்கள். ஆனால் அந்த நோவா ஆண்டவர் மேலே பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழை உண்டு பண்ணினான். அப்போ தேவனுடைய எச்சரிப்பு அவனுக்கு கிடைத்த உடனே, அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. இப்போ சபை என்பது ஒரு பேழைக்கு சமானம். இங்கே சொல்லப்படுகிற வசனத்தை ஒரு புருஷன் அல்லது ஒரு தகப்பன் கேட்டு அந்த குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்துவதற்கு அவனுக்குள்ள அந்த பயபக்தி வருமானால்,
தன் குடும்பத்தை அவன் மூலமாக கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஒரு பெரிய பொறுப்பு. எதில் மாறுத்தட்டணும் அப்படின்னா, நான் ஆம்பளை, நான் எதையும் செய்வேன், அதில் மாறுத்தட்டக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஆண்கள் எதில் மாறுத்தட்டுறாங்க அப்படின்னா, நான் ஆம்பளை, என்ன வேணா என்ன பண்ணுவேன், செய்வேன். நான் ஆம்பளை, நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன். நான் ஆம்பளை, எதை வேணாலும் நான் பண்ணுவேன், யாரும் எனக்கு கேள்வி கேட்கவே முடியாது. நான் ஆம்பளை, இந்த ஒரு ஒரு சின்ன டம்ளர் எடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். நான் இந்த 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 காரியத்தை நான் செய்ய மாட்டேன், மனைவி பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு மாறுத்தட்டக்கூடிய புருஷர்கள் இன்னைக்கு பெருகி விட்டார்கள். அதுவல்ல, ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு புருஷனை அல்லது ஒரு தகப்பனை எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரானால், அந்த குடும்பத்துக்கு அவன் முன்மாதிரியாய் வாழும்படிக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் பயபக்திக்குரியவனாய் வாழ்ந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறவனாகவும், பிள்ளைகளை சரியான விதத்திலே பக்தியில வளர்க்கக்கூடியவனாய் அவன் இருக்க வேண்டுமே ஒழிய, அவன் முன்மாதிரி அற்ற வாழ்க்கை நிமித்தமாய் குடும்பத்தை தன் கைகளினாலே அழித்து போய்விடக்கூடாது. அழித்து விடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஒரு பெரிய எச்சரிப்பு. அப்போ நோவாவுக்கு இந்த எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பு கிடைத்தவுடனே தன் குடும்பத்தை பாருங்க. நீ நோவா அந்த எச்சரிப்பு பெற்ற உடனே தன்னுடைய 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், மனைவி, அவன் 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு தலைவன் சரியாக இருப்பானால், குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவன், அதனால தான் சொல்லுவோம், தலை ஆடுனா வாழை என்ன பண்ணும், ஆடும் இல்லை. தகப்பன் குடிச்சிட்டு ஆடினான்னா அடுத்து பிள்ளை என்ன பண்ணுவான், குடிச்சிட்டு. ஏன்னா தலை ஆடுது, வாழை என்ன பண்ணும், ஆடும். தலைவன் கெட்ட வார்த்தை பேசுனான்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற பிள்ளையும் என்ன பண்ணும், கெட்ட வார்த்தை பேசும். தகப்பன் என்ன செய்கிறானோ பாருங்க. நீங்கள் ஒரு தகப்பனுடைய செய்கையை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அவன் நடக்க பழகும் பொழுதே அப்பாவுடைய செருப்பு போட்டு என்ன பண்ணணும், நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அப்பாவுடைய ஃபேண்ட்டை போடணும்னு விரும்புகிறான். அப்போ அப்பா என்ன செய்கிறாரோ, முன்னோர் எப்படி அப்படி பின்னோர் என்று சொல்வார். ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறானோ அதை போல பிள்ளைகள் இருப்பார்கள். அதனால தான் ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு அவனுக்குள்ளே இருக்கிற பக்தியானது அந்த குடும்பத்தை சரியாக நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். நிறைய புருஷன்மார் மனைவி பார்த்து, நீ போயிட்டு வா, எனக்காக வேண்டிக் கொள்ளும். பிள்ளைகளை பார்த்து, நீ போயிட்டு வா, நீ போய் ஒழுங்குப்பட்டா சரி. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீ ஒழுங்குபட்டால் ஒழிய உன் குடும்பத்தை நீ ஒழுங்குபடுத்தவே முடியாது. நீ ஒழுங்குபடாத பட்சத்தில், நீ பக்தி உள்ளவனாய் மாறாத பட்சத்தில் உன் பிள்ளைகளோ அல்லது உன் குடும்பமோ ஒரு பக்திக்குரிய நிலைமைக்கு போய்விட முடியாது என்பதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. இன்றைக்கு இருக்கிறதான குடும்ப தலைவன் என்ன சொல்ல, எனக்காக நீ போயிட்டு வா, நீ தான் போறிய, வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் போதாது. இதுனா கல்யாண சத்திரமா? கல்யாண சத்திரத்துக்கு தான் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு 4 பேர் போவான்னா நீ மட்டும் என்ன பண்ணிட்டு வா, போயிட்டு வா. அப்போ முன்மாதிரியான வாழ்க்கை இல்லாததுனால நிறைய குடும்பங்கள் சின்ன பின்னமாய் மாறி போகிறதை, சாபம் நிறைந்த குடும்பங்களாய் மாறி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற உடனே அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறினான். அப்படின்னா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இந்த நோவா, வாங்கப்பா வெள்ளம் வரப்போதான், இந்த உலகம் அழிய போதான், நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும், வாங்க உட்காந்து ஜெபம் பண்ணலாம், குடும்பம் ஜெபம் பண்ணியிருப்பானா? மனைவி ஒரு பக்கம் முறுக்கின்னு போனாலும், பிள்ளைகள் ஒரு பக்கம் போனாலும், மருமக்கள் ஒரு பக்கம் அந்த சமையல் பண்ண, இது எனக்கு நிறைய வேலை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும், நோவா தன் குடும்பத்தை உட்கார வச்சு கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பான். அப்படிதானா? 8 பேரில் ஒரு ஆள். ஆண்டவர் எப்பவுமே நீதி பெறார். இவன் நீதிமானுடைய பிள்ளை, அதனால இவன் அக்கிரமத்தில் உட்கார்ந்து கிடக்கிறான், அக்கிரமக்காரனாக இருக்கிறான், அதனால் அவன் நீதிமான், இவனுக்குள்ளே சேர்த்துலாம் இல்லை, பேழைக்குள்ளே சேர்க்கிற ஆண்டவர் நீதி செய்கிற தேவன், அநீதிக்கு ஒருபடும் துணை போவது இல்லை. பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றினான். சிலர் நல்லா சம்பாதிக்க, இந்த பணத்தை வச்சுக்கோ, சம்பாதிக்கிற வேலை, கொடுக்குற வேலை, நீ சாப்பிடு, சமையல் பண்ண, அவ்வளோதான். அதை தான் பண்ண முடியுமே தவிர இந்த ஜபத்துக்கெல்லாம் என்ன பண்ணிடாத கூப்பிட்றார். நான் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கெல்லாம் மாட்டேன், நீ உன் பிள்ளை வச்சு ஜோம் பண்ணு, நீ உட்காந்து ஜோம் பண்ணு. அந்த குடும்பத்தில்
பயபக்தி இருக்காது. தலை சரியில்லைன்னா வால் ஒருபடும் சரியாக என்ன பண்ண வருவதுக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை உருவாக்குறதிலும் அதை காட்டி ஒரு மேன்மை வேற இல்லை. ஒரு தகப்பன் அல்லது ஒரு கணவன் என்ற கணவனுடைய ஒரு பெரிய பங்கு என்ன என்று சொன்னால், குடும்பத்தை சரியாய் நடத்தக்கூடிய, அதுவும் பக்தியாய் நடத்தக்கூடிய ஒரு திறமை தான் பெருசு. பணம் சம்பாதிக்கிறது அது வேற. உழைக்கிறவனுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் இல்லை, உழைக்கிறவன் கண்டிப்பாக கூலியை பெறுவான். உழைக்கிறவனுக்கு அவன் சம்பாதிச்சு உயர்வடைவான், பணத்தில் உயர்வடைவான், எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு புருஷன் அல்லது ஒரு தகப்பன் ஒரு பக்தி நிலைமையில் அவன் பக்தி நிலைமை கடைபிடிக்காமல் போனால், பக்தியாய் நடப்பதற்கு மனம் இல்லாமல் போனால், அவன் எத்தனை கோடி சேர்த்து வைத்தாலும் அந்த பணம், அந்த செல்வம் அவனுக்கு ஆதரவாக இருக்காது, அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அதில் நிறைய வேதனைகள் இருக்கும். ஹல்லேலூயா. உண்மையில் மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதனோட தேவன் வேதனை என்னப்படுவதில்லை, கூட்டுவதில்லை. அப்போ இன்றைக்கி நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்குறேன், என்னால் தான் சாப்பிட்றாங்க, என்னால் தான் படிக்கிறாங்க. அது பிரயோஜனப்படாது. ஒரு தகப்பன் அல்லது ஒரு கணவன் அவன் பக்தியுள்ளவனா இருக்கிறானா என்பது தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம். அதனால் இது தகப்பன்மாருக்கு பேசுகிறதுனால இது சகோதரிக்கு இல்லை என்பது அல்ல, சகோதரிகளுக்கும் அப்படி தான் இல்லை. அதான் பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அது தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு தகப்பன்மார் தினம் என்பதனாலே தகப்பனை குறித்து பேசினாலும் சகோதரிகள் நினைச்சிடக்கூடாது மனைவிக்குரியது அல்ல என்று நினைச்சிடக்கூடாது. ரெண்டு பேருக்குமே அது பொருந்தும். இப்போ பயபக்தி ஒரு குடும்பத்தில் இருக்குமானால் அது பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு முன்மாதிரி. ஒரு பக்தியுள்ள தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறான். நோவா தன்னுடைய மனைவி 3 குமாரர் 3 மருமக்கள் அவங்களை தேவ பக்தியில் நடத்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எல்லா வழிகளை செய்து அதில் அவன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்றதுனால தான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. பக்தியாக நடக்குது என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். ஏன்னா ஒரு குடும்பத்தை அனுசரித்து ஒரு குடும்பத்தை சரியாக நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். பிள்ளைகளை ஒருமுகப்படுத்தி அவர்களை சரியாய் நடத்துவது, பிள்ளைகளை அவர்கள் முன்னேற்ற பாதையில் நடத்துவது, அவர்களை ஒழுக்கத்தில் நடத்துவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். அதை ஒரு தகப்பன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை நடத்தாத பட்சத்திலே, அவன் விருப்பப்படாத பட்சத்திலே தேவன் அவனுக்கு ஒருபொழுது உதவி செய்வதும் இல்லை. அப்போது இந்த நோவா தன் குடும்பத்தை ஒருங்கிணைத்து அவன் வெற்றியை கண்டவன். குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அப்போ அதனால தான் அவன் குடும்பத்தை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டான். நோவா குடும்பம் உலக ஆக்கினைக்கு தப்பிச்சு. நோவா நல்லதொரு ஆசாரியனை போன்றவன், போதித்து தன் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தினவன், நன்றாய் போதித்து போதனை செய்தவன், தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவன், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்து பக்தியாய் நடந்த குடும்பத்தை காப்பாற்றின ஒரு மனுஷன்தான் இந்த நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவா தற்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது நம்ம எல்லாருக்கும் மனப்பாறையில் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பேர் உண்டு. பேர் இருக்குதா? ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், எங்கள் குடும்பம் சக்கரை குடும்பம் பாஸ்டர் அப்படின்னாரு. என்னடா சக்கரை பேர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், சக்கரை அப்படின்றது அவருடைய மூதாதையருடைய பேரம். அப்போது இந்த சக்கரை குடும்பம் அல்லது வேறு ஏதாவது நோவா குடும்பம்னு வச்சுங்கள, இல்லை வெள்ளங்கட்டி குடும்பம்னு வச்சுங்கள, மண்ணங்கட்டின் குடும்பம் வச்சுங்க, ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ முன்னோருடைய பேரை வச்சு இன்னாருடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, அந்த குடும்பத்தில் ஒருவன் நெறிக்கட்டு அவன் துன்மார்க்கமாய் வாழ்வானால், இந்த நோவா குடும்பத்தில் பிறந்தவன் இப்படி பண்ணுறான் பாரு அப்படி தான் பேசுவான். இல்லை, இவன் யார்? தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவன். இவன் யார் இப்படி அட்டுழியம் பண்ணுறான்? இவன் அந்த குடும்பத்தை சார்ந்தவன். அவங்க அப்பா மாதிரி இவன் என்ன பண்ணலை, நடக்கலை. அவங்க அப்பா மாதிரி இவன் வாழலை.
அவங்க அப்பா பேரை இவன் என்ன பண்ணலை, காப்பாற்றலை, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அன்றைக்கு அன்னைக்கு ஏராளமான குடும்பங்கள் இருந்து ஒரு நோவா குடும்பம் இருந்தது. நோவாவுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேர் இருந்தது. அந்த குடும்பத்துக்கு என்ன பேர் இருந்ததுன்னா, உத்தமனும் பக்தி நிறைந்தவன். பக்தி நிறைந்த குடும்பம். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு பேசினான், தேவனோடு நல்ல உறவு இருந்தது. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்பதாக இந்த வேத வசனத்தை கையில் எடுத்து அவன் பார்ப்பானான். பிள்ளை பார்க்கிறான். பிள்ளை பார்க்கும் பொழுது அவனும் படிக்கிறது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன். அவன் எல்கேஜி தான் படிப்பான், தமிழ் படிக்க தெரியாது. அப்பா படிக்கிறத பார்த்த உடனே அவன் பைபிள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறான், அந்த எங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த வசனத்தை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற என் தாட்சியடார், அவன் எடுத்ததுக்கும் பைபிளை திறந்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பைபிளை படிக்கிற மாதிரி என்ன பண்ணுவான், சண்டே ஸ்கூலில் ஏதோ ஒரு வசனத்தை சொன்ன கர்த்தர் நல்லவர், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ஏன்னா அப்பா என்ன பண்ணுறாரு, அங்கே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு, நானும் என்ன பண்ணுறேன், பைபிளை படிக்கிறேன். அப்பா அங்கே ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாரு, நானும் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். சில பிள்ளைங்களை பாருங்கள், அம்மா முக்காடு போட்டால் இதுவும் என்ன பண்ணுது, முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுது. அப்போ முன்மாதிரி யார் தெரியுமா, குடும்ப தலைவனாக இருக்கலாம் அல்லது குடும்ப தலைவி, ரெண்டு பேருமே. இன்னைக்கு அதை செய்ய தவறி விட்டதுனால தான் இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன். இன்னைக்கு தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு நல்ல கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், ஆலயத்துக்கு போனாலும் பிள்ளைகளை சரியாய் அவர்கள் கவனிக்க தவறினதுனாலே, அவரை பக்தியாய் வளர்ப்பதற்கு அவர்கள் தவறி போனதுனாலே அடுத்த சந்ததி ஒரு கேள்விக்குறி. அவன் என்ன கேள்விக்குறினா, இந்த சந்ததி பக்தி உள்ள சந்ததி, ஆலயத்துக்கு போன சந்ததி, அடுத்த சந்ததி கோயிலுக்கு போமா, சந்தேகம் தான். இவங்களுக்குள்ளே இருக்கிறதான பக்தி அந்த பிள்ளைக்கு இருக்குமா, சந்தேகம் தான். அவன் திரும்ப பழைய இதுக்கு கார்வெப்சியா மாறுவானான்னு தெரியாது. கார்வெப்சி என்னது, தாய் மதம் திரும்புதல், திரும்ப வந்ததை திரும்பி போயிடுவானான்னு தெரியாது. இல்லை அவன் நாத்திகனா மாறுவானான்னு தெரியாது. அவன் அடுத்து அவன் கிறிஸ்தவனாய் வாழுவானான்னு தெரியாது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, தாய் தகப்பன் பெற்றோர் செய்கிற ஒரு பெரிய தவறு. அதாவது இந்த புள்ளிவிவரம் என்ன சொல்றது அப்படின்னா, மேலை நாடுகளில், கிறிஸ்தவ நாடுகளிலே 30% இருந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு 28% குறைஞ்சிட்டாங்களாம். அதில் பாதி பேர் அதில் 50% கோயிலுக்கே போகிறது கிடையாது, ஆலயத்துக்கே போகிறது கிடையாது, ஆலய வாசனையே தெரியாது, பைபிள் வசனமே தெரியாது, பைபிளை தொட்டதே கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸுக்கு போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு பார்ட்டியில் கூத்தாடி போட்டுட்டு, பார்ட்டியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு, இதுதான் கொண்டாட்டம், இதுதான் சந்தோஷமான நாள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெருகிட்டாங்க. கிறிஸ்துவத்தினுடைய நிலைமை பின்தங்கி போய் கொண்டு இருக்கிறது. அந்த அபத்தம் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த அவசொல் இந்த இன்னாருடைய குடும்பத்துக்கு இது நேர்ந்தது என்று சொல்லப்படக்கூடாது. அவன் நோவா வாழ்ந்த காலத்திலே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தான். உத்தமம், நீதி எங்கே? ஒரு கணவன் அதை செய்ய தவறும் பொழுது ஒரு பெரிய குடும்பத்துக்கு அவன் தான் சூனியம் வைக்கிற ஆள், அப்படி சொல்லலாம். அந்த குடும்பத்தை அழிக்கிற ஆள் அவன் தான். நோவா தன் குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினான். அல்லேலூயா. இப்போ ஒரு தகப்பன் என்று சொன்னால், ஒரு கணவன் என்று சொன்னால், அவன் அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவன் மாத்திரமல்ல, சம்பாதிக்கிறவன் மாத்திரமல்ல, அழிவிலிருந்து மீட்கக்கூடிய பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமாக கண்டேன். ஆண்டவர் கொடுக்குற சாட்சி பாருங்க, ஆண்டவர் கொடுத்த பெரிய சாட்சி. இவ்வளோ குடும்பம் இருக்குதுப்பா, இவ்வளோ குடும்பம் இருக்குது.
சங்கர் குடும்பம், சங்கர் குடும்பமா அல்லது ஸ்டீபன் குடும்பமா அல்லது அந்திரேயா குடும்பமா? இந்த குடும்பம் எனக்கு முன்பதாக நீதிமானாக காண்கிறேன். தேவன் கொடுக்கிற சாட்சி. நோவாவை குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்தார். ரெண்டாவது ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி பகரும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், பிள்ளை இல்லை. ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு அவன் காத்திருந்தான், அதில் விசுவாசமாயிருந்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தில் உறுதியாய் அவன் நின்றான். நடப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை, ஆனாலும் அவன் விசுவாசித்ததினாலே ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான். அவன் பிள்ளைகளுக்கு அவன் போதித்து நடத்துவான். தேவன் யார் என்பதை அவன் கற்றுக் கொடுப்பான். அதைதான் இந்த ஆபிரகாமை குறித்ததான சாட்சியை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதை ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன பொழுது அவனுக்குள்ளே இருந்த பக்தி. ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதை அவன் தொழுது கொண்டான். கர்த்தரை என்ன பண்ணான்னா தொழுது கொண்டான். பலிபீடத்தை கட்டி அவனுக்கு அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்பு, அவரெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு அவர் ஆராதனை செய்தார்கள். அப்போ ஒரு தகப்பனுக்குள்ள இருக்கிறதான அந்த பயபக்தி, தகப்பனுக்குள்ள இருக்கிறதான ஒரு உத்தமம், தகப்பனுக்குள்ள இருக்கிறதான ஒரு நீதி, அது சந்ததி சந்தையாய் பற்றி பிடித்தது, அது ஆசீர்வாதமாய் மாறினது. அப்போ ஆபிரகாமும் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய, அவன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல சந்ததிக்கு அவன் தகப்பனானான். அல்லேலூயா. பல சந்ததிக்கு அவன் தகப்பனானான். அவன் மரித்தாலும் அவனுக்கு பின்வந்த சந்ததிக்கு அவன் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுக்கு இந்த ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறதான அந்த பயபக்தியானது அந்த சந்ததி ஆசீர்வதித்தது. சந்ததியான ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் இன்னும் சாப்பிட்டோம், தூங்கணும், எழுந்திரிச்சோம், போனோம், குடித்தோம், வெறிச்சோம், அவ்வளோதான். நம்ம கண்ணை முடிந்ததுக்கப்புறம் இவன் நல்லா இருக்கிறான், அவன் கெட்டு போனான், யார் பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மையும் சுயநலமும் இன்னைக்கு அநேக புருஷர்மாரில், தகப்பன்மாரில், தன் பிள்ளைகளை குறித்த அக்கறையற்ற தகப்பனுக்குள்ளே இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் இருக்குது. நான் இருக்கிறவரை சம்பாதிக்கிறேன், இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவேன், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பேன், இருக்கிற வரைக்கும் நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், படிக்கிறதுக்கு பணத்தை கொடுக்குறேன், அது படித்தா படிக்குது, படிக்கா கட்டினா போகுது, நான் இருக்கிற வரைக்கும். நான் கண்ணு முடிந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துன்னுக்கிறேன்னா இவன் என்ன பார்க்க போகிறான்னு, இவன் நல்லா இருக்க போகிறான்னு பார்க்க போகிறானா அப்படின்ற சுயநலம் நிறைந்த தகப்பன்மார். நான் ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை உன் மூலமாய் தருவேன்னு சொன்ன உடனே அவன் அதை குறித்து அவன் யோசித்து தன் சந்ததிக்காக கர்த்தருக்கு அவன் பலிபீடம் கட்டி அவன் ஆராதனை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பயபக்தியானது, அந்த உத்தமமானது அவன் குடும்பத்தை மாத்திரமல்ல, அடுத்து வரும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யோசித்து பாருங்க, இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய மகன், அவங்க அப்பா நீதிமானாக இருந்ததுனால, அவன் உத்தமனாக இருந்ததுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தியாக இருந்ததுனால கர்த்தர் அவன் பிள்ளையை ஆசீர்வதித்தார். அப்பா எப்படி இருந்தாரோ பிள்ளையும் அப்படியே இருக்குது. இப்போ அடுத்து அந்த பிள்ளைக்கு பிறக்கிற பேர பிள்ளையும் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த ஊரார் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம், அதனால தான் சந்ததியாய் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அவ தேவன் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். யோசுவா கடைசி 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா ஒரு காரியத்தை சொல்கிறார், நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ அன்றைக்கு இருந்த மக்கள் அநேகர் எகிப்திலே அவர்கள் விக்கிரக ஆராதனையை கண்டார்கள். வருகிற இடங்களிலே நிறைய விக்கிரகத்தை பார்த்தார்கள். அதெல்லாம் அவங்க ஆராதனை செய்த பொழுது இந்த யோசுவாவுக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னா, எப்பா நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் ஆகாதது என்று கண்டால் நீங்கள் வேற யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு எப்படி நல்லவர்? ரொம்ப ரொம்ப நல்லவர். எப்படி நல்லவர்? அவர் சும்மா நல்லவர்னு சொல்ற முடியுமா? ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. இயேசு என் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை போல வேற தெய்வம் ஒருவரும் இல்லை. இயேசுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். எப்பா நீங்கள் கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்தார், இவ்வளோ நன்மை செய்து நன்மை கிடைத்தும் நீங்கள் அவரை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் விட்டாலும் சரி, நீங்கள் அவரை தொழுது கொள்ளாமல் போனாலும் சரி, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 4 பேரில் நீங்கள் கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் ஹைலைட் பண்ணிடுவார். கர்த்தரை சேவிக்கிற குடும்பத்துக்கும் கர்த்தரை சேவிக்காத குடும்பத்துக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவன் 100க்கு அதிபதி. அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தான். அநேக தான தர்மங்களை செய்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அதனால தான் அவன் தான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெற வேண்டும் என்பதற்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டில் பேதுருவை அழைச்சி ஒரு ஜெப கூட்டம் நடத்தி, ஒரு கேர்சல் நடத்தி, இல்லை இயேசுவை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி, படை முயற்சி செய்து அதில் வெற்றி கண்ட ஒரு மனுஷன் தான் இந்த கொர்நேலியு. அவனுக்குள்ளே இருந்த பக்தி, அவன் வீட்டாரோட அவன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பக்தியாக வளர்த்தான். அதனால தான் அவன் வேதத்திலே அவனை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பக்தியாய் வாழ்ந்த ஏராளமான குடும்பங்களை நான் பார்க்க முடியும். ஒரே ஒரு ஆளை குறித்து நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் ரோகாப்பியருடைய மகனான யோனத்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். இந்த யோனத்தாப் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் யோனத்தாப்பை குறித்து இந்த அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சாட்சி கொடுக்கிறார். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரோகாப்பின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனத்தாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். இது இந்த யோனத்தாப்பை குறித்து அவருடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்குறாங்க. எங்கள் தகப்பன் என்ன பண்ண மாட்டார்? சாராயம் குடிக்க மாட்டார். என்ன குடிக்க மாட்டார்? ஆமாம், டாஸ்மார்க்கு கடைக்கு போக மாட்டார், சாராயம் குடிக்க மாட்டார். அதனால தான் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் திராட்சை தோட்டத்தை நடாதீங்க. ஒருவேளை நட்டு அதில் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், திராட்சை ரசத்தை நீங்கள் மதுபானத்தை உருவாக்கி நீங்கள் குடிக்கலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் குடிக்காதீங்க. ஆமாம், பிள்ளைகள் அவரை குறித்து சாட்சி சொல்ல, என் தகப்பனாகிய யோனத்தாப் திராட்சை ரசம் குடிக்க மாட்டார். பிள்ளைகள் கொடுக்குற பெரிய சாட்சி தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணாது, உயர்ந்த நிலையில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும். அப்போ ஒரு தகப்பன் எவ்வளோ முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த யோனத்தாப் குடும்பத்தை நீங்கள் அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும்
நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரோகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகள் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்றாங்களா அல்ல எதிர்த்து பேசுறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு காரியத்தை நீங்க சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறார்களா? சிறு பிள்ளைகளாக இருந்தால் சிறு பிள்ளைகளை நீங்கள் இப்பொழுதே கவனித்து நடத்துவீர்களானால், அவர்களை சத்தியத்தில் நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக முன்மாதிரியாக நடப்பீர்களானால், சத்திய வசனத்தை வேத வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்களானால், அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் முன்மாதிரியாக நடப்பீர்களானால், கண்டிப்பாக அவங்க ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவம் வரும்பொழுது கண்டிப்பாக கீழ்ப்படிவாங்க. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கவில்லை என்பது அர்த்தம். அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் முன்மாதிரியை வாழவில்லை என்பது அர்த்தம். அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை என்பது அர்த்தம். அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லை, கண்டிப்பாய் நடத்தவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த யோனத்தாப்பு குறித்து பிள்ளைகள் சாட்சி கொடுக்குறாங்க. அதனால தான் அங்கே வசனம் சொல்றது, எல்லா நாட்களில் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளும் திராட்சரசம் குடியாமல் சாராயம் குடிக்காம. சில வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ஃபெக் அடித்து குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ற குடும்பம்லாம் உண்டு இல்லை? மணப்பாறையில் இருக்குதுன்னு தெரியல. பெரிய பெரிய பட்டணங்கள், சென்னை பட்டணங்கள் அப்படி இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபெக்கு, தகப்பனும் குடிப்பான், மனைவியும் குடிப்பான், பிள்ளைகளும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு நல்லா சிக்கனை மட்டன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு குமாலம் போடுவாங்க. என்னென்னா சந்தோஷமான நாள்லாம். என்ன சந்தோஷமான நாள்? இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு, அதனால் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இந்த யோனத்தாப் குடும்பம், அவருடைய ஸ்திரீகள், அவருடைய பிள்ளைகள் திராட்சரசம் குடியாமலும் தகப்பனாகிய யோனத்தாப்புக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அவன் என்ன சொன்னானோ அதை அப்படி செய்தார்கள். ஒரு தகப்பன் என்று சொன்னால், தகப்பன் ஒரு முன்மாதிரியாக வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அந்த மேன்மை பாருங்கள். 18 அந்த ஆண்டவர் அந்த குடும்பம் அப்படி நடந்ததுனால ஆண்டவர் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை இந்த அதிகாரத்தை முடிவில் ஆண்டவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். 18ஆம் வசனத்தில், பின்னும் எரேமியா ரோகாபினுடைய குடும்பத்தை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. பாருங்கள், பிள்ளைகளை பார்த்து எரேமியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளையின்படி கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யோனத்தாமினுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் திரும்ப சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்னா, உங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீர்கள். உங்கள் அப்பா என்ன கண்டிஷன் போட்டாரோ, உங்கள் அப்பா எப்படி கண்டிப்பாய் நடத்தினாரோ அதுக்கெல்லாம் உடன்பட்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தில், ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரோகாபின் குமாரனாகிய யோனத்தாப்புக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் உங்கள் வீட்டில் பிறந்த ஆண் பிள்ளைகள் ஒருவருக்கும் மோசம் வராது. அதான் அதனுடைய அர்த்தம். நான் நேற்று தினத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து நான் யோசித்து கொண்டு இருந்தேன். ஒரு பெரிய குடும்பம், ஒருவரையாக நான் வரிசையாக மூத்தவங்கலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே அவங்கள அப்படியே வரிசைப்படுத்தி பார்த்ததில் அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை. அந்த குடும்பத்தில் ஒருத்தரும் கிடையாது. அதில் என் வயதில் இப்போ இருந்தால் என் வயதில் ஒரு பையன், அவன் என் வயதில் அந்த பையனும் மரித்து போனான். நான் ஏன் யோசித்து பார்த்தேன், அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையை நான் எண்ணி பார்த்தேன். அவங்களுடைய துன்மார்க்கம், அவன் கிறிஸ்தவ குடும்பம் தான், ஒரு ஆர்சி குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். அவங்களுடைய துன்மார்க்கம். சரி, அப்பாவுக்கு தான் பக்தி இல்லைன்னா அம்மாவுக்காவது பக்தி இருக்குதா? அம்மாவுக்கும் பக்தி இல்லை. சரி, அம்மாவுக்கு பக்தி இருந்தால் அப்பாவுக்காவது பக்தி இருக்குதா? அப்பாவுக்கும் பக்தி இல்லை. அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை நான் பேர் சொல்லி லிஸ்ட் போட்டு பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு
பயந்து நடக்காததினாலே அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள், அந்த குடும்பத்துக்கு முக்கியமானவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்காததினால அந்த சந்ததி அப்படியே போச்சு. ஆனால் இங்கே இந்த யோனதாபினுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவது இல்லை, எல்லாம் உயிராக இருப்பாங்க. அதான் அதனுடைய அர்த்தம். அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? சுகித்திருப்பார்கள், அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர் மேன்மையாக இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தமான வார்த்தை இந்த அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறத யோனதாபை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்த ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தை இது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தை கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து நடத்துகிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், மேன்மையை கட்டளையிடுகிற ஆண்டவர். இன்னொரு முக்கியமான ஒரு நபர் சாலமோனுடைய துன்மார்க்கம். சாலமோனுடைய துன்மார்க்கம், அவன் அநேக அந்நிய ஸ்திரீகளிலே அவன் சிநேகமானான். அந்நிய ஸ்திரீகள் சொன்னதெல்லாம் கேட்டான். அந்நிய ஸ்திரீகளுடைய அவனுடைய தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் வைத்து ஜனங்களை அவன் கெடுத்து போட்டான். அவனுடைய துன்மார்க்கமானது கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருந்தார். பொருளாதார ரீதியில் அவன் ஆசீர்வாதம் அதாவது அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல முடியாது. வெள்ளி ஒரு பொருட்டே கிடையாது. வெள்ளி ஒரு பொருளாகவே என்ன பண்ணலையாம், எண்ணப்படலையாம். தங்கத்துக்கு அளவில்லை, அது டன்னு கணக்கில் அவன் காலத்தில் அவ்வளோ பெரிய செழிப்பு, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அவ்வளோ பெரிய மேன்மை அடைந்திருந்தான். ஆனால் கர்த்தரை தவற விட்டுட்டான், கர்த்தரை தேடாமல் போனான். அவன் அந்நிய ஸ்திரீகளுடைய பேச்சை கேட்டு அவன் கர்த்தரை விட்டு தூரம் போனான். கர்த்தர் பலமுறை எச்சரித்தார், அவன் மனம் திரும்பார் என்று எதிர்பார்த்தார். அவன் அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் செவி கொடுக்காமல் போனார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஐயா, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தோம், ஞானத்தை கேட்ட ஞானத்தை கொடுத்தோம், செல்வத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், மேன்மை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், மனம் திரும்பப்பா அப்படின்னு சொல்லி பல தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அந்த சாலமோன் மனம் திரும்பாமல் போனான். அவன் இஷ்டப்படி அவன் நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய குமாரனாகிய ரெகேபியாம் அப்பா என்ன செய்தாரோ, சாலமோன் தகப்பனாகிய சாலமோன் என்ன செய்தானோ அதை அப்படியே செய்தான். அவன் ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மூப்பரெல்லாம் கேட்குறாங்க, அப்பா நீ நல்ல ஆட்சி பண்ணுப்பா, தாவீது காலத்தில் எப்படி பொற்காலமாக இருந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு காலமாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நீ செய்வாயானால் நாங்கள் எல்லாமே சேவிப்போம், நீ சொல்படியெல்லாம் நாங்கள் கேட்போம், நீ ராஜாவாக இருந்து நீ அரசாட்சி செய்யலாம், நீ நாங்கள் மூப்பர் பெரியவங்கெல்லாம் பேச்சு. எங்கள் அப்பா என் சுண்ட விரல் எங்கள் அப்பா இடுப்பை விட எப்படி இருக்குது, பருமனாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவன் காலகட்டத்தில் தான் இஸ்ரவேல் ரெண்டாக பிரிக்கப்பட்டது, பிரிந்து போனது. ஒன்று வடக்கு ராஜ்யம், ஒன்று தெற்கு ராஜ்யம் என்று பிரிந்தது. யூதா இஸ்ரேல் என்று பிரிக்கப்பட்டது. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னை வரைக்கும் ஓயவே இல்லை. இன்னைக்கும் இஸ்ரேலில் என்ன இருக்கிறது? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இன்னைக்கும் சண்டை. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நாட்களில் ரத்தம் சிந்தி லட்சக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னை வரைக்கும் பாருங்க, அந்த சாபம் பாருங்க, இன்னும் எத்தனை வருஷம் கடந்து போய்விட்டது. அத்தனை வருஷம் இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு சின்ன நாட்டில் இன்னும் பிரச்சனை என்ன பண்ணலை, ஓய்ந்த பாடில்லை. யோசித்து பாருங்க, ஒரு தேசத்துக்கு அந்த நிலைமை என்று சொன்னால், உங்கள் ஊரில் ஒரு சின்ன குடும்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் அர்ப்பணிப்போமானால், அந்த பக்தி உங்களுக்குள்ளே இருக்குமானால், அந்த பக்தி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மை. ஆண்டு சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். இந்த தகப்பனார் தினம் ஃபாதர்ஸ் டேயில் எடுத்து வர இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்களானால், இந்த வார்த்தையை நீங்கள் உள் வாங்கி அதன்படி நீங்கள் செய்வீர்களானால், கர்த்தர் உங்களை இந்த எல்லா ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக்க வைப்பார். உங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் குடும்பம் ஒரு சிறியது என்று சொல்லப்படலாம், ஒன்றுத்துக்கும் உபயமில்லாதது என்று சொல்லப்படலாம்.
நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் உங்களை பெரிய குடும்பமாய் மாற்றுவார். பெரிய குடும்பம் அப்படின்னா எண்ணிக்கையில் அல்ல, நீங்கள் பக்தியிலும் செழிப்பிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு யோனதாபின் குடும்பத்தை குறித்து அவர்கள் பெற்றோர்கள் யோனதாப் தகப்பனாகிய இந்த யோனதாபின் பிள்ளைகள் சாட்சி கொடுத்தார்கள். யோனதாம் சேவித்த தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு வைத்தார். அதே போல நீங்கள் தகப்பனாய் இருக்கிற நீங்கள் உங்க வீட்டுக்கு நீங்க தான் முக்கியமானவர்கள். அதிகாரத்தில் அல்ல, அன்பினாலே குடும்பத்தை கட்டவும், பக்தினாலே குடும்பத்தை கட்டவும், குடும்பத்துக்கு முன்பதாக முன்மாதிரியாய் வாழவும் தேவன் உங்களுக்கு கிருபையும் பலனையும் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு ஏற்ற கிருபை தந்து வழி நடத்துவாராக. எல்லா விதத்திலும் சகல ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்துவாராக. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. குடும்பம் பலத்திருக்கட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் மேன்மையாக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.